சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கோவை விரைந்திருக்கிறார். 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது கோவை விரைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறுமி கொலை தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கோவைக்கு விரைந்திருக்கிறார். ஏற்கனவே சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி விடிய உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. சிறுமியின் உடல் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கூடியிருக்கக்கூடிய சூழலில் மருத்துவமனை வளாகத்திலும் போலீசார் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கோவை விரையும் நிலையில் நிகழ்விடத்திற்கு சென்று நேரடியாக விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மோகன்ராஜ், கார்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் ஏற்கனவே சூலூர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். சம்பவம் நடந்தது எப்படி, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக ஏடிஜிபி ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் கோவைக்கு விரைந்திருக்கிறார். கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வரை சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நேற்று இரவு முதலே விடிய போராட்டம் மற்றும் மறியலில் ஈடுபட்ட அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் மறியல் போராட்டத்தை மட்டும் கைவிட்டனர். இந்த நிலையில் சிறுமியின் உடலை வாங்க மறுத்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று முன்தினம் 10 வயது சிறுமி காணாமல் போனார். நேற்று மாலை அவரது உடல் குளக்கரை அருகே கண்டெடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். தொடர்ந்து 2 கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் கால்முறிவு தொடர்பாக தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஏடிஜிபி ஏற்கனவே சூலூர் காவல் நிலையத்திலும் நிகழ்விடத்திற்கும் சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் விசாரணை மேற்கொள்வதற்காக கோவை விரைந்திருக்கிறார். சிறுமி கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிறுமியின் உறவினர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். கோவை சிறுமி கொலை தொடர்பாக சம்பவ இடத்தில் ஏற்கனவே ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சூலூர் காவல் நிலையத்திலும் சம்பவம் நிகழ்ந்தது எப்படி, கைதிகள் கைது செய்யப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கூறி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலை அவர்கள் கைவிட்டனர். குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை குழந்தையின் உடலை வாங்க மாட்டோம் என ஏற்கனவே பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கூறியிருக்கின்றனர். முதலமைச்சர் விஜய் இந்த சம்பவத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கோவை விரைந்திருக்கிறார். அவர் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்.